வணக்கம் மக்களே, இது ரமிளாவின் ஆர்கானிக் கார்டன். இன்னைக்கு நம்ம கடல்ல ஒரு அதிசயம் தாங்க பார்க்க போறோம். அது என்ன அதிசயம்னா பாவக்காய் தாம்மா. ஏமா பாவக்காயில என்னமா அதிசயம் அப்படிதானே கேள்வி கேட்குறீங்க. எனக்கு நல்லா தெரியுது. இங்க பாருங்க, ஒவ்வொரு கொடிக்கும் எவ்வளோ ஒரு 2 3 பாவக்காய் 4 5 பாவக்காய் பார்த்துருப்பேன். கிட்டத்தட்ட 10 பாவக்காய் மாதிரி பிஞ்சு வச்சு பார்த்துருக்கீங்களா? பாருங்க, ஒவ்வொரு ஒவ்வொரு கொடியிலும் எவ்வளோ பிஞ்சு பாருங்க. அப்படியே மேலாக்கா ஏறினா அவ்வளோ பிஞ்சு, அது ஃபுல்லாகவே பிஞ்சு தாங்க இருக்குது. இங்க கிட்ட உங்க பாருங்க, கிட்ட கட்டுற பாருங்க. இங்க பாருங்க, ஒவ்வொரு பல்பு மாதிரி எவ்வளோ சூப்பரா தொங்குது பாருங்க. இது எல்லாமே பிஞ்சு தான். அந்த கொடி கட்டுற வரலும் பிஞ்சு. அப்படி இந்த லைன்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பிஞ்சு தாங்க. பாருங்க, இந்த லைன் எல்லாமே அப்படியே பிஞ்சு தாங்க வர ஆரம்பிக்குது. நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. என்னம்மா வெறும் பெண் பூவா வச்சா பிஞ்சு தானமா வரும் அப்படிதானே கேட்குறீங்க? அப்படி இல்லைங்க. இங்க பாருங்க, ஆண் பூவும் வருது. ஆண் பூவும் பெண் பூவும் வந்தாதாங்க இந்த மகரந்த சேர்க்கை நடந்து இந்த பிஞ்செல்லாம் காயா மாறும். எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்களா? இந்த அதிசயத்தை ஒரே கொடியில இவ்வளோ காய் நீங்க எங்கன்னா பார்த்துருக்கீங்களா? நம்ம கடல்ல பார்க்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பெயிண்ட் பக்கெட்ல தான் வச்சிருக்கேன். ஆனா இவ்வளோ இவ்வளோ இதுல இவ்வளோ காய். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய காய் நான் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேங்க. ஒரு 10 காய் இருக்கான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி 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 குட்டியா வருது. எனக்கே ஒரு அதிசயமாயிடுச்சு, என்னடா இவ்வளோ காய் வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் உங்க தொட்டில வச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்க உங்க கொடியில இவ்வளோ காய் என்ன வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். வணக்கம் மக்களே, ஹாப்பி கார்டனிங்.